Very good morning, students. This is the very first video in this module, and I am your professor Panchanathan. So, in this module, we will try to cover the heading called fault. So, we will see what is a fault, how does a fault forms, what are the parts of fault, what are the types of fault, as well how to recognize fault in the field. So, to begin with, எப்பவும் போல, what is a fault? So fault is defined as the fracture along which blocks of rock have been displaced relative to each other. So ஒரு continuous rock ஏதோ ஒரு external force act ஆகுறதுனால fracture ஆகுது. fracture ஆகுறதோடு நிற்காம that also displaced அப்படி displace ஆச்சுன்னா அதை தான் fault அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக fault அப்படிங்கிறது ஒரு planar discontinuity. ஸோ வாட் இஸ் அ டிஸ்கண்டினியூட்டி, வாட் இஸ் அ பிளேனா டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா, டிஸ்கண்டினியூட்டினா தொடர்பு இல்லாமல் இருக்குது. பிளேனா டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா, ஸோ இட் ஷுட் ஹேவ் அ லென்த் அண்ட் பிரெத், தட் இஸ் கால்ட் அ பிளேன், ரைட்? ஒரு ஃபோல்டு அப்படின்னா அது கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். வேற ஒரு ஃபால்ட் அப்படிங்கிறது டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதுதான் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கணும் முக்கியமாக அப்படின்னா, த எசென்ஷியல் ஃபியூச்சர் இன் அ ஃபால்ட் இஸ் அ டிஃபரன்ஷியல் மூமெண்ட் parallel டு த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ எந்த சர்ஃபேஸில் உடையுதோ அந்த உடஞ்ச சர்ஃபேஸுக்கு பேரலாக நகரணும். ஸோ இஃப் சம்திங் பிரேக்ஸ் இட் ஹேஸ் டு மூவ் அப் அண்ட் டவுன் ஆர் parallel டு த சர்ஃபேஸ். அது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கணும் அப்படின்னா சில இன்ச்சஸ் நகர்ந்துருக்கலாம், ஒரு டென்ஸ் ஆஃப் மைல்ஸ் கூட நகர்ந்துருக்கலாம். ஸோ நகர்ந்துருந்து எவ்வளோ நகரணும் அவசியம் முக்கியம் கிடையாது, அதாவது ஒரு வரையறை கிடையாது. கொஞ்சம் நகர்ந்தாலும் சரி, நிறைய நகர்ந்தாலும் சரி, அது ஃபால்ட்டாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக நகர்ந்து இருக்கணும். சரி, இன்கேஸ் அது நகராமல் இருந்துச்சு, இஃப் இட் பிரேக்ஸ் அண்ட் இட் டசன்ட் மூவ் parallel டு each other அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபால்ட்டாக இருக்காது. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுதான் ஜாயின்ஸ். ஸோ அது இன்னொரு கிளாஸில் பார்ப்போம், ரைட்? ஸோ த எசென்ஷியல் பிக்சர் என்ன அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியல் மூமெண்ட் எப்படி இருக்கணும், ஃப்ராக்சர் பிளேனுக்கு பேரலாக கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தட் குட் பி a joint that will not come under this heading fault. ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் புரிஞ்சுல, ஒரு ராக் பிளாக் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஃப்ராக்சர் ஆனது அப்படியே இல்லாமல் ஃப்ராக்சர் பிளேனுக்கு பேரலாக நகர்ந்துருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ஹவு அ ஃபால்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இது டென்ஷனல் ஃபோர்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகும், கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ் இருந்தாலும் ஃபார்ம் ஆகும். ஃபோல்டுக்கு பார்த்தோம், when two tectonic plates compress towards each other அல்லது move towards each other ஃபோல்டு உருவாகும் படித்தோம் இல்லையா? வேற ஃபால்ட்டுக்கு கம்ப்ரெஷன் ரீஜன்லையும் ஃபால்ட் ஃபார்ம் ஆகும், டென்ஷனல் ரீஜன்லையும் ஃபால்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்ப்ரெஷனல் ரீஜன். ஸோ இந்த ரெண்டு பிளாக்கும் ரெண்டு பிளாக்கும் ஒன்றுக்கு நகருது. ஸோ நகரும்போது என்ன ஆகுது, ஒரு பிளாக் மேலேயும் ஒரு பிளாக் கீழேயும் நகருது. ஸோ நமக்கு சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம், டிஃபரன்ஷியல் மூமெண்ட் parallel டு த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ இதுதான் ஃபால்ட் சர்ஃபேஸ். இதுக்கு இணையாக, இதுக்கு பேரலாக ஒன்று மேலேயும் இன்னொன்று கீழேயும் நகருது. இப்படி நகர்ந்தால் மட்டும்தான் இதுக்கு பேர் ஃபால்ட். இதே உடஞ்சது ரைட் அண்ட் லெஃப்ட் நகர்ந்துருந்தா அது கண்டிப்பாக ஃபால்ட்டுங்கிற ஹெட்டிங்கில் வராது. புரிஞ்சா? ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஷியல் மூமெண்ட் parallel டு த சர்ஃபேஸ். ஸோ இதுதான் அந்த ஃபால்ட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக, இதானே பேரலல் லைன்ஸு, இந்த லைன் பேரலாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ். இது எக்ஸ்டென்ஷனல் ஃபோர்ஸ் நடந்தாலும் சேம் திங் நடக்குது. ஸோ இப்போயும் ஃபால்ட் உருவாகும், அதுக்கு இந்த மாடல் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் each other, இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஃபோர்ஸ் அல்லது டென்ஷனல் ஃபோர்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு பிளாக் மேலேயும் கீழே நகருது அந்த ஃபால்ட் பிளேனுக்கு இணையாகவே அல்லது பேரலாகவே. ஸோ இதனாலேயும் ஃபால்ட் உருவாகும். ஸோ ஃபால்ட்டோட டெஃபினேஷன் டவுட் இருக்காது, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அடுத்து எப்பவும் போல் பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஃபால்ட். ஸோ ஃபால்ட்ஸ்க்கு நிறையா பார்ட்ஸ் இருக்குது, ஃபோல்டோட கொஞ்சம் கூட தான் வரும். ஸோ பயப்பட வேண்டாம், we will see one after the other. So the very first is fault plane. ஸோ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பிளேன் ஆக்சுவல் பிளேன் பார்த்தோம், இங்கேயும் பிளேன் டிஸ்கண்டினியூ பார்த்தோம் இல்லையா? ஸோ பிளேன்னா லென்த் அண்ட் பிரெத் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ட் பிளேன். இந்த கோடு, இந்த கோடு. ஸோ திஸ் இஸ் த லென்த் அண்ட் திஸ் இஸ் த பிரெத்.
ஸோ இந்த பிளேனுக்கு இணையாக இந்த பிளாக் கீழே போயிருக்கு, இந்த பிளாக் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த பிளேன் பேர் தான் ஃபால்ட் பிளேன். என்ன போட்டிருக்கு? த ஃப்ராக்சர் சர்ஃபேஸ் அலாங் விச் ரிலேட்டிவ் மூமெண்ட் ஹேஸ் டேக்கன் பிளேஸ். ஸோ இந்த ஃபால்ட் பிளேன் தான் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இதுக்கு மேலேயே இது இந்த சர்ஃபேஸ் தான் நகர்ந்துருக்கு, முன்னையும் பின்னையும் இல்லை மேலேயோ கீழேயோ. ரைட்டா? ஸோ இதுக்கு பேர் தான் ஃபால்ட் பிளேன். அடுத்து சொல்கிறது ஹேட், டிப். ரெண்டையும் சேர்த்தே வைப்போம், கன்ஃபியூஸ் ஆகாது. டிப் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க இல்லையா? வாட் இஸ் அ டிப்? டிப்னா இன்க்ளினேஷன் ஆஃப் அ ராக் ஃபார்மேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபால்ட்லேயும் ஆல்மோஸ்ட் சேம் தான் வரும். ஆனால் இங்கே டிப் அப்படிங்கிறது த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஃபால்ட் பிளேன். அங்கே ராக் ஃபார்மேஷனோட இன்க்ளினேஷன் மெஷர் பண்ணோம், இங்கே ஃபால்ட் பிளேனோட இன்க்ளினேஷன் மெஷர் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ டிப் அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் அ ஃபால்ட் பிளேன் ஃப்ரம் அ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஹேட் அப்படின்னா இதுவும் இன்க்ளினேஷன் தான், ஆனால் மெஷர்டு ஃப்ரம் எங்கேருந்து? வெர்டிக்கல் சர்ஃபேஸ். ஸோ இது உங்கள் ஃபால்ட் பிளேன். இங்கேருந்து இதை மெஷர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது கால்ட் அஸ் டிப். வேற வெர்டிக்கல்லேருந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா என்ன போட்டிருக்கு? ஹேட். ரைட்டா? கன்ஃபியூஷன்லையே. ஸோ ஹேடுங்கிறது இன்க்ளினேஷன் ஆஃப் த ஃபால்ட் பிளேன் தான், ஆனால் மெஷர்டு ஃப்ரம் வெர்டிக்கல். whereas dip அப்படிங்கிறது inclination of the fault plane but measured from horizontal. ஸோ இதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இது ஹரிசாண்டல்னு சொல்லிட்டோம், இது வெர்டிகல்னு சொல்லிட்டோம். நடுவில் இருக்க ஆங்கிள் 90 தானே, அதுதான் போட்டிருக்கோம். ஸோ பொதுவாக ஹேடையும் டிப்பையும் எப்போ ஆட் பண்ணாலும் 90 வரும். ஆர் இஃப் யூ மெஷர் த டிப் யூ கேன் சிம்பிளி மைனஸ் இட் ஃப்ரம் 90 டு கெட் த ஹேட். கன்ஃபியூஷன்லையே. ஸோ டிப் அண்ட் ஹேட் டவுட்லேயே முடிஞ்சு. அடுத்து பார்க்குறது த்ரோ. த்ரோனா என்ன? பொதுவாக விட்டு எறிகிறது, அதுதான் த்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா? த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஃப்ராக்சர்டு ராக் பிளாக் இஸ் கால்டு த்ரோ. ஸோ உடஞ்சது செங்குத்தாக எவ்வளோ நகர்ந்துருக்கு, அதாவது இந்த பாயிண்ட்டும் ஒன்ஸ் கான்டாக்டில் இருந்திருக்கும். இங்கேருந்து உடஞ்சது இப்படி கீழே இறங்கியிருக்கா, அது மேலேருந்து கீழே. த்ரோங்கிறது எப்படி இருக்கணும்? மெஷர்டு இன் வெர்டிக்கல், அதுதான் முக்கியம். ஸோ இந்த லைனில் நான் மெஷர் பண்ணல, இந்த லைனில் மெஷர் பண்ணுறேன். ஸோ செங்குத்தாக எவ்வளோ நகர்ந்துருக்கோ அதுக்கு பேர் த்ரோ. இது கீழ் நோக்கி நகர்ந்தா அதுக்கு பேர் டவுன் த்ரோ சைடு, அல்லது மேல் நோக்கி நகர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப் த்ரோ சைடு. ஸோ பொதுவாக த்ரோனா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர்டு அலாங் வெர்டிக்கல். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேர் த்ரோ. அப்போ ஹீவ்னா அப்படி ஆப்போசிட், ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்கேருந்து இங்கே நகர்ந்துருக்கா, ஸோ இந்த பாயிண்ட் ஒன்ஸ் இங்கே இருந்துச்சு, இப்போ இவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹரிசாண்டல் எவ்வளோ இருக்குது? இவ்வளோ தூரம் இருக்கா, இதுக்கு பேர் ஹீவ். ஸ்பெல்லிங் சாரி, HEAVE, ஹீவ். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ஹீவ், இதுக்கு பேர் த்ரோ. ஸோ த்ரோங்கிறது வெர்டிக்கல் காம்பனண்ட், ஹீவுங்கிறது ஹரிசாண்டல் காம்பனண்ட். இதுக்கு அடுத்து உள்ளது நெட் ஸ்லிப். அது நெட் ஸ்லிப்பு த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதில் வெர்டிக்கல்னு தனியாக சொல்ல, ஹரிசாண்டல் தனியாக சொல்ல, சேர்த்து தான் சொல்கிறாங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர்ட் அலாங் த ஃபால்ட் பிளேன். ஸோ த்ரோ சொல்லும் போது வெர்டிக்கலாக மெஷர் பண்ணுறோன்னு சொன்னோம், ஹீவ் சொல்லும் போது ஹரிசாண்டலாக மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ நெட் ஸ்லிப் சொல்லும் போது எப்படி இருக்கும்? மெஷர்டு அலாங் த ஃபால்ட் பிளேனாக இருக்கும். ஸோ இது வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, இன்க்ளைண்டாக இருந்தாலும் சரி, இந்த ஃபால்ட் பிளேனில் மெஷர் பண்ணுற டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இருந்த பாயிண்ட் இங்கே நகர்ந்துருக்கு, கையில் இன்ச் டேப் வச்சு அதை வச்சு மெஷர் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு பேர் நெட் ஸ்லிப். புரிஞ்சுதா? த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர்ட் அலாங் த ஃபால்ட் பிளேன் இஸ் கால்டு நெட் ஸ்லிப். த்ரோனா என்ன? மேலேருந்து கீழே அல்லது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர் பண்ணுறது. ஹீவ்னா என்ன? ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர் பண்ணுறது. நெட் ஸ்லிப்னா என்ன? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபால்ட் பிளேன் மேலேயே அல்லது ஃபால்ட் லைன் மேலேயே மெஷர் பண்ணால் அது பேர் நெட் ஸ்லிப். இது மூணும் சேர்த்து படித்தா தான் புரியும். எப்படி ஹைட்னா ஹேடும் டிப்பும் ஒழுங்காக சேர்ந்து படித்தோமோ நம்ம இதையும் சேர்த்து படிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்த ஹெட்டிங் ஹேங்கிங் வால் அண்ட் ஃபுட் வால். ஸோ வாட் இஸ் அ ஹேங்கிங் வால், வாட் இஸ் அ ஃபுட் வால்? ஹேங்கிங் வால் அப்படின்னா the fault plane is inclined. ஞாபகம் வச்சுங்க, இந்த வார்த்தை முக்கியம். fault plane inclined இருக்கும்போது the block of rock lying above is known as hanging wall. ஸோ இந்த fault planeக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குல்ல, இது சாஞ்சு தானே இருக்குது, அப்போ இது மேலே இது கீழே தானே, இது சாஞ்சு தானே இருக்குது, இந்த போர்ஷன் மேலே இந்த போர்ஷன் கீழே தானே,
இந்த மேலே இருக்கிற போர்ஷனுக்கு பேர் ஹேங்கிங் வால், வேற கீழே இருக்கிற போர்ஷன் பேர் ஃபுட் வால். The block that lies below the fault plane is called foot wall. ரைட்டா? ஸோ ஹேங்கிங் வால்னா ஃபால்ட் பிளேனுக்கு மேலே இருந்தா, ஃபுட் வால்னா ஃபால்ட் பிளேனுக்கு கீழே இருந்தா. என்ன எப்போ ஃபால்ட் பிளேன் இன்க்ளைண்டாக இருக்கும்போது. வாட் இஃப் த ஃபால்ட் பிளேன் இஸ் வெர்டிகல்? இஃப் ஃபால்ட் பிளேன் வெர்டிக்கலாக இருந்தால் ஃபுட் வால் ஹேங்கிங் வால் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன்? வெர்டிக்கல் ஃபால்ட், அதாவது செங்குத்தாக நிற்கும் போது மேலே கீழேன்னு சொல்லவே முடியாது, லெஃப்ட் ரைட் தான் சொல்லணும் இல்லையா? ஸோ இப்படி லெஃப்ட் ரைட் சொல்லும்போது இந்த ஹேங்கிங் வால் ஃபுட் வால்ங்கிற வார்த்தை எப்போவுமே வராது. ஸோ இந்த ஹேங்கிங் வால் ஃபுட் வால்ங்கிற வார்த்தை எப்போ வரும்? இந்த ஃபால்ட் பிளேன் இன்க்ளைண்டாக இருந்தால் மட்டும்தான் வரும். நான் வச்சுங்க. ஸோ என்னென்ன பார்த்துக்க வரைக்கும் ஃபால்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. என்ன? ஒரு கண்டினியூஸ் ராக் பிளாக் ஃப்ராக்சர் ஆகி அந்த ஃப்ராக்சர் பிளேனுக்கு பேரலாக டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஃபால்ட். அடுத்து எப்படி ஃபார்ம் ஆகும்? கம்ப்ரெஷன் ரெஜிம்லேயும் ஃபார்ம் ஆகும், டென்ஷனல் ரெஜிம்லேயும் ஃபார்ம் ஆகும். அடுத்து என்னென்ன பார்ட்ஸ் பார்த்துருக்கோம்? ஃபால்ட் பிளேன், எந்த தளத்தில் பாறை உடைந்து நகர்கிறதோ, the plane along which a rock block displays, அதுக்கு பேர் ஃபால்ட் பிளேன். அடுத்து ஹேட்னா என்ன? இன்க்ளினேஷன் ஆஃப் ஃபால்ட் பிளேன் மெஷர்டு ஃப்ரம் வெர்டிக்கல், செங்குத்தான பகுதி, செங்குத்தான லைன்லேருந்து இந்த ஃபால்ட் பிளேனை மெஷர் பண்ணால் அது ஹேட். டிப் அப்படின்னா இன்க்ளினேஷன் ஆஃப் த சேம் ஃபால்ட் பிளேன் பட் மெஷர்டு ஃப்ரம் ஹரிசாண்டல். ரைட்டா? அப்போ ஹேடுக்கும் டிப்புக்கும் ரிலேஷன்ஷிப்பு ஹேட் ப்ளஸ் டிப் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்து த்ரோ என்னன்னா த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ராக் பிளாக், அதுதான் த்ரோ. ஸோ செங்குத்தா எவ்வளோ நகர்ந்துருக்கு அப்படி நகர்வை மெஷர் பண்ணுன்னா அதுக்கு பேர் த்ரோ. அதே நகர்வை ஹரிசாண்டலாக மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹீவ் ஸ்பெல்லிங் செக் பண்ணிங்க, HEAVE, இங்கே டைப் பண்ணது தப்பாக இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்து நெட் ஸ்லிப்னா என்ன? த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர்ட் அலாங் த ஃபால்ட் பிளேன். ஸோ வெர்டிக்கலாக மெஷர் பண்ணால் த்ரோ, ஹரிசாண்டலாக மெஷர் பண்ணால் ஹீவ், ஃபால்ட் பிளேன்லேயே மெஷர் பண்ணால் நெட் ஸ்லிப். ஸோ சின்ன டவுட், என்ன டவுட்டு? வெர்டிக்கல் ஃபால்ட்டுன்னு சொன்னீங்கல்ல, அப்படி வெர்டிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லும் போது அதில் த்ரோ, ஹீவ், நெட் ஸ்லிப் வருமா அப்படின்னு கேட்டால் வெர்டிக்கல் ஃபால்ட்டில் த்ரோ அப்படிங்கிறது வரும். ஏன்னா அது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர் பண்ணுறது தானே. அப்போ ஹீவுங்கிறது வராது. ஏன்? ஹீவ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஏன்னா ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே அங்கே இல்லை, அதனால தான் வெர்டிக்கல் ஃபால்ட்டாக இருக்குது. ஹரிசாண்டலில் நகர்வே இல்லை, செங்குத்தாக மட்டும்தான் நகர்ந்துருக்கு. அப்போ த்ரோ மட்டும்தான் மொத்த வேல்யூவும் காட்டும். ஹீவ் எவ்வளோவா இருக்கும்? 0வாக இருக்கும். அப்போ நெட் ஸ்லிப் என்னவா இருக்கும்? நெட் ஸ்லிப் இஸ் ஈக்குவல் டு த்ரோ. எப்போ? அப்படி வெர்டிக்கல் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா. ரைட்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. ஸோ த்ரோ அண்ட் ஹீவ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் எப்போ வேல்யூவோட வரும் அப்படின்னா ஃபால்ட் பிளேன் இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா. அதே ஃபால்ட் பிளேன் வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஹீவுங்கிறது 0 ஆகிடும், த்ரோ இஸ் ஈக்குவல் டு நெட் ஸ்லிப் ஆகிடும். புரிஞ்சா? அடுத்து ஃபுட் வால், ஹேங்கிங் வால், இந்த 2 டேர்ம் எப்போ வரும்? ஃபால்ட் பிளேன் இது மாதிரி இன்க்ளைண்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபுட் வால், ஹேங்கிங் வால் வரும். இந்த இன்க்ளைண்டு ஃபால்ட் பிளேனுக்கு மேலே இருக்கிற போர்ஷன் பேர் ஹேங்கிங் வால், இந்த இன்க்ளைண்டு ஃபால்ட் பிளேனுக்கு கீழே இருக்கிற வால் பேர் ஃபுட் வால். இதே ஃபால்ட் பிளேன் செங்குத்தாக இருந்துச்சு அப்படின்னா there is no hanging wall, there is no foot wall, there could be a left wall, right wall, அவ்வளவுதான். I think this is sufficient for today's class. So next classல types of fault ஆரம்பிப்போம். And in case there is a doubt இருந்துச்சுன்னா you can mail me or you can put the doubt in the comment box. Thank you for watching. Have a great day.